Hello everyone, I'm Ashwin and this video is for 2024 batch. அதாவது current freshers, first years, Valerians ஓட வீடியோ. I think everyone is aware of everything is easy ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. எந்த தான் April 1, 2020 ஓப்பன் பண்ணது, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் 2020 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படி எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துட்டேன். உள்ளே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் இஸ் தேர் அண்ட் யூனோ வை இட் இஸ் எவ்ரி திங் இஸ் ஈஸி. நான் சேரும் போதும் சரி, ரொம்ப வருஷமாகவே பார்த்துட்ருக்கேன். எம்பிபிஎஸ்க்கு வந்தாலே ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் கஷ்டம், அதை படித்து பாஸ் பண்ணிட்டா மிச்சம் எல்லாமே ஈஸின்னாங்க. ஃபஸ்ட் இயர் டஃப்னு எல்லாம் சொன்னனால ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட், எவ்ரி திங் இஸ் ஈஸின்னு. உண்மையாகவே ஈஸியாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். எம்பிபிஎஸ் லைஃப்பில் செகண்ட் இஸ் அ பிட் ஆஃப் ஃபைனல் இயர்ஸ் ஈஸி வென் யூ ஸ்டடி செகண்ட் இயர் ப்ராப்பர்லி அப்படின்ற மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாமே ஆக்சுவலாக கேஷுவலாக ஜாலியாக ஈஸியாக படிச்சிடலாம். என்ன சொல்ல வர அப்படின்னா, ஃபஸ்ட் இன்டர்னல் முடிஞ்சிச்சு, ஐ ஹவ் சீன் த ரிசல்ட் அண்ட் தட் இஸ் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் மாதிரி எல்லா வருஷமுமே ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் இயரில், ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இன்டர்னல்ஸில் என்ன ஏதுன்னு தெரியாமல் பாதி பேருக்கு டேரக்ஷனே தெரியாது, ஸ்பீட் மட்டும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்காது. செகண்ட் இன்டர்னல் வந்து கொஞ்சம் காமாக கிளாசிக்காக நீங்கள் காமாக கிளாஸியாக எழுதலாம். ஸோ எவ்வளோ நேரம் வந்து படிக்கணுன்றது மேட்ரு இல்லை, எவ்வளோ படிக்கணுன்றது தான் மேட்ரு. எவ்வளோ நேரம் உட்காந்துட்டுருக்குன்றது மேட்ரு இல்லை, புக்கு பக்கத்தில் எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது தான் மேட்ரு. ஸோ அதை பண்ணுங்கள். நான் ஒரு மஸ்டர் கொஷின்ஸ் வந்து எல்லா பேட்சுக்குமே கொடுப்பேன், இன்க்ளூடிங் மை பேட்ச் எல்லா பேட்சுக்குமே கொடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ராபபிலிட்டி ஏதாவது கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தட் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேவா? இதுக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருங்க, அப்புறம் மிச்சம் படிங்க. இதுதான் வரும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒன்ஸ் யூ ரீட் ஆல் ஆஃப் திஸ் யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ் டு ரைட் வாட் எவர் இஸ் ஆஸ்ட். யூ கேன் ரைட் ப்ராப்பர்லி அண்ட் anatomy is full of diagrams. நல்ல டயக்ராம் வரீங்க, அவ்வளோதான், ஈஸி. எனக்குமே வந்து ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து ஹெட் அண்ட் நெக் தான் ஃபஸ்ட் இயரில். அதுக்கப்புறம் anatomy சூப்பராக படித்து மாதம் அப்படி மார்க் எடுத்தேன். மார்க்கை தாண்டி வந்து இது நாலேஜ். இப்போ கூட நான் சொல்லுவேன், கர்வேட் ட்ரையாங்கிளோட இது கண்டென்ட்ஸ் என்னன்னு கேட்டால், ஃபேஷியல் ஆர்ட்டில் ஒரு 5 பிரான்ச் வரும். ஏஎஸ்ஓஎஃப்எல்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஃபெரிஞ்சல், சுப்பியர் தைராய்டு, ஆக்சிபிட்டல், ஃபேஷியல் லிங்குவல். பார்த்தீங்களா, ரிவிஷன் கூட பண்ணல, கேஷுவலாக அப்படியே வருதில்ல. இதுதான் விஷயம். அப்பயே நல்லா படிச்சது தான். நீங்கள் வந்து சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கிடச்சிரும். நாலேஜ்க்கு ஷார்ட்கட் கிடையவே கிடையாது, படித்தே ஆகணும், ஓகேவா? எவ்ரி கொஷின் யூ டேக் மறக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், பட் எக்ஸாம் போகும்போது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். யூ ஷுட் ரீட் அட்லீஸ்ட் 3 times அ கொஷின். ஃபஸ்ட் டைம் வந்து தங்க எடுத்து 299 பேஜில் இருக்கும், எங்களுக்குலாம் இப்போ என்ன பேஜ் மாதிரி தெரியல. லைனாக அப்படியே படிச்சிடணும், வாசிக்கணும். ஃபஸ்ட் டைம் இஸ் ரீடிங், செகண்ட் டைம் ஸ்டடிங், தேர்ட் டைம் வந்து மேக்கிங் இட் தரவு. அதே மாதிரி பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம் யூ ஷுட் ரிவைஸ் 3 times, ஓகேவா? இதுக்கு மேலே பேச தேவையில்ல. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஆல் தி பெஸ்ட் கைஸ்.